சுவாமி சரணம். ஐயப்பனை பத்தி, ஐயன் விரதத்தை பத்தி நம்ம பல வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐயப்பன் தன் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சு ஐயப்பனை வாழ்க்கையாவே எடுத்துட்டு இருக்க நிறைய ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துருக்காங்க. இந்த காணொலி உங்க வாழ்க்கையில, உங்க நம்பிக்கையில சிறிய அளவாவது மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த காணொலி உங்களுக்காக. தொடர்ந்து பாருங்க. சுவாமி சுவாமி சரணம். இது என்னோட 12வது வருஷம். என்னோட குரு 36வது வருஷம் அவரோட கையால ஃபர்ஸ்ட் மாலை போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இந்த வருஷம். அதுவே பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் பூஜை போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்காத இடத்துக்கு கூட்டு போய் வச்சுட்டாரு ஐயன். இது என்னால சொல்ல வார்த்தை இல்ல. இதை நினைக்கிறப்ப சில நேரம் முன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படி இருக்க என்னை எப்படி இருந்தது எனக்கு சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு நான் இருந்தோம். இப்ப அளவுக்கு ஏதோ இருக்கும் அப்படின்ற அளவுக்காவது இருக்கும்னா அது எல்லாமே பகவானோட கருணையினால மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏழை பங்காளன் அப்படின்னா உண்மையான ஏழை பங்காளன் இவன் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் பங்காளனா இருந்து வழிகாட்டிட்டு இருக்கான். சுவாமி சரணம். சாமியே சரணம். எனக்கு 15 வருஷம் பசங்க இல்லை. நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். எங்கே போயும் எனக்கு பசங்க இல்லை. 5 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு மாலை போட்டேன். அதான் எல்லாம் சொன்னாங்க, பசங்க இல்லை எனக்கு குழந்தைய பிறக்காதுன்ட்டு டாக்டரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. என்னை பெற்ற அப்பாவே சொன்னார், உனக்கு குழந்தை பிறக்காதுடான்ட்டு. அதுக்கப்புறம் ஐயப்பனை நம்பி நான் மாலை போட்டுன்னு போனேன். எனக்கு 3 குழந்தை பிறந்துச்சு. இப்போ நான் இருக்கிற வரைக்கும், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. வேற எந்த ஆசையும் கிடையாது. இது 12வது வருஷம் போயின்னுக்கிறேன். பையன் 10வது பாஸ் பண்ணான்னா அவனை இட்டும் போவான் கூட. இது ஐயப்பனோட அற்புதம். சாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. 12, 13, 14 வயசுல இருந்து மாலை போட்டேன். நல்ல பழக்க வழக்கத்தை, நல்ல மனுஷங்களை, நல்லதை பிடிச்சேன், கெட்டதெல்லாம் விட்டுட்டேன். 4 பேர் நல்லது சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சது. வருஷம் போய் ஐயப்பனை பார்க்கும்போது மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அனுபவம் 4 பேர் சொல்ற மாதிரி இது. மற்றவங்க தப்பு பண்ணாலும் இதை பண்ணாதுன்னு சொல்ற மாதிரி இது. அந்த அமைப்பு, அந்த அனுபவம் அவரு தான் கத்து கொடுத்தாரு, அதுதான் சொல்லி கொடுத்தாரு. எல்லாரும் ஆசானாக முடியாது. அவரை பார்த்து அவர் அனுபவத்தை அவர் சொல்லி கொடுத்த கத்துக்குன்னு அதை வெளிப்படுத்துறது அது ஒரு மருத்துவ குணம் மாதிரி. கெட்டதே செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது, கெட்டவராக வாழணும்னு நினைச்சாலும் வாழ முடியாது. ஒரு வருஷத்துல ஒரு ஐயப்பனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தா என்ன கெட்டதை செஞ்சிருந்தாலும் மறுவாட்டி நல்லது செய்யணும் மாதிரி தோணும். கெட்டவனாக ஆக முடியாது, நல்லவனாக இருக்கலாம், நல்லவனாக வாழலாம், நல்லது செஞ்ச மாதிரி வாழ்ந்து முடிக்கலாம். சாமியே சரணம் ஐயப்பா. நான் ஒரு 9 வயசுலேருந்து மாலை போடுறேன். இப்போ எனக்கு 48 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷம் நான் மாலை போடுறேன். அந்த சின்ன குழந்தைலேருந்து நான் மாலை போடும்போது நிறைய அனுபவங்கள், நிறைய சபரிமலை ஐயப்பனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஐயப்ப சாமிகளுக்கு நான் எடுத்து சொன்னேன். அதனால் ஐயப்பன் மேலே ஒரு பற்று இருந்து சில சாமிகள் இன்னைக்கு 18வது வருஷம் 17வது வருஷம் அதிகமாக தான் போயிட்டு இருக்காங்க. ஐயப்பன் மேலே வச்சிருக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள், இந்த கோயிலுக்கு குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அப்புறம் கல்வி அறிவு, நிறைய அவங்க வீட்டுங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால முடிஞ்சிருக்குது. அதனால எல்லா ஐயப்பன்மார்களும் பகவான் இடத்துல நல்ல பற்றோடும் அன்போடும் 18ஆம் படி மேல ஒரு அக்கறையோடும் இருமுடி கட்டிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையான ஒரு வார்த்தை, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்கும். என்னுடைய நம்பிக்கை, பகவானுடைய நம்பிக்கை, என் கூட ஐயப்பன்மார்களுடைய நம்பிக்கையும் அதுதான். அதனால எல்லோரும் பகவான் மேலே பற்றோடும் அன்போடும் பாசத்தோடும் இருந்து சபரிமலைக்கு சாமியே சொல்லணும், சாமியே சொல்லணும், சாமியே சொல்லணும் இருமுடி கட்டிருந்து பகவான் இடத்துல நாம் நேர்த்திக்கடனை செலுத்திங்கன்னா உங்களுடைய தீராத பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்து விடைபெற்றுக் கொண்டேன். சாமி சரணம், சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. அனைவருக்கும் ஐயன் அருளால் என் வணக்கம். எனது வாழ்வில் முதல் முறையாக நான் மாலை நான் முதல் வருடம் பெரிய பாதையில் போவேன் என்று நினைத்து பார்க்கவில்லை. பெரிய பாதையில் என்னை ஐயன் அழகாக கொண்டு சேர்த்தார். எனது வாழ்வில் நான் பெரிய பாதையில் சென்று வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஐயனை பிறந்ததாக நான் கருதுகிறேன். எனது வாழ்வில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு என் சார்பா
என் குருநாதர் சார்பா எல்லாருக்கும் ஐயனோட அருள் கிடைக்கணும்னு உங்க சார்பாவும் ஐயப்பனை வணங்கி கேட்டுக்கிறேன். ஈஸ்வரனும் இந்த ஐயப்பன விரதத்துல ரொம்ப ரொம்ப கடினமான ஐயப்ப விரதம் இது. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த காலத்துல ஒரு சாமி சொன்னாங்க, அதாவது சாமி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வர்றதுல அந்த ஐயப்பனும் மானிட ரூபமா வருவாரு, அந்த பாதம் படுற இடத்துல உங்க பாதம் பட்டா உங்க கஷ்டமெல்லாம் தீரண்டாரு. நான் மாலை போறதுக்கே ரொம்ப வழியில்லாத கஷ்டத்துல இருந்த சாமி, மாலையே கடை வாங்கிதான் நான் மாலை போட்டேன். அதுக்கப்புறம் மாலை போட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் கன்னிசாமி பூஜை போடணும்னு சொன்னாங்க. என்னால அந்த கன்னிசாமி பூஜை போறதுக்கு ரொம்ப ரொம்ப முடியாத போச்சு. அப்போ என்னால முடிஞ்சது நம்ம வீட்டுல ஒரு 10 சாமியானா வரணும் என்று நினைச்சு நான் சாமிகளை கூப்பிட்டு ஏதோ என்னால முடிஞ்சது அந்த ஐயப்பனுக்கு இந்த ஏழையால அந்த ஏழை பகவானுக்கு நான் பூஜை பண்ண சாமி. இன்னைக்கு இது 26வது வருஷம் நான் மலைக்கு சென்று வரேன். இன்னைக்கு ஐயப்ப புண்ணியத்துல நல்லா இருக்க சாமி. அவ்வளவு ஒரு புனிதமான விரதம் இந்த ஐயப்ப விரதம். ஐயப்பனை மனம் உருகி நம்பி கூப்பிட்டா கண்டிப்பா காட்சி தருவாரு, எல்லா நன்மையும் தருவாரு, நம்ம கஷ்டத்தெல்லாம் தீபார் சாமி. ஓம் சுவாமி சார். சுவாமியே